இப்போ கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கிறாங்க. அவங்களாம் யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைச்சுக்கிறவங்க. ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு? இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்தல, நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க. வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்ட சொல்லட்டுமா? கடந்த 5 ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் 9695 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 1949 விவாதங்கள்ல பங்கெடுத்திருக்கிறாங்க. 59 தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதை விட முக்கியமா அவங்களுடைய செயல்பாடுகள் அதை அங்கீகரிக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு. ஒன்றிய அமைச்சர் இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஏன் பிரதமர் மோடின்னு ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுகவை எதிர்த்து தான் நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசியிருக்காங்க. இதை விட வேற என்ன சர்டிபிகேட் வேணும்? பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வச்சவங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிங்க. இப்ப மைனாரிட்டி பாஜக அரசு இருக்கும்போது அடங்கி போவாங்களா? மக்களுக்கான நம்ம குரல் இன்னும் வலுவா நாடாளுமன்றத்தில் ஒலிக்க போகுது. நம்முடைய உறுப்பினர்கள் தான் பாஜகவை கொள்கை கோட்பாடுகள் ரீதியாக அம்பலப்படுத்தினாங்க. அரசியல் ரீதியா பாஜகவை விமர்சிக்கிறது வேற, ஆனா கொள்கை ரீதியா அவங்களுடைய வகுப்புவாதத்தை, தேசத்தை, பாசிசத்தை விமர்சிக்கிற பாணிய இந்திய நாடாளுமன்றத்தில் தொடங்கி வச்சவங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். சமூக நீதிக்காக இந்திய நாடாளுமன்றத்தில் அதிகமா உரிமை குரல் எழுப்புனது மூலமா இந்திய அரசியல் செல்ல வேண்டிய பாதையை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை போட்டு கொடுத்தாங்க. இந்த முறை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படணும்னு நான் விரும்புகிறேன்னா, நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார், ஈவிகே சம்பத் பேசினார், நாஞ்சிலார் பேசினார், முரசொலிமாறன் பேசினார். இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி உங்களுடைய நாடாளுமன்ற அமையணும். இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை, சமூக நீதியை, மதச்சார்பின்மைய, நாட்டோட பன்முகத்தன்மைய, இந்திய பண்பாட்டு விழுமியங்களை காப்பாற்றுற மாதிரி அது இருக்கணும். அப்படித்தான் அமையும்னு நான் நிச்சயமா நம்புறேன். மேடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்க தோல்ல ஏற்றி வச்சிருக்க இந்த கடமைகளுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் உரக்க பேசுங்க. பலம் பொருந்திய எம்பிக்கள் சேர்ந்து பலவீனமான மைனாரிட்டி பாஜக அரசு பாசிச பாதையில் செல்லாம தடுங்க. ஒற்றுமை உணர்வோட, கொள்கை திறத்தோட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.